அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்செய்யும் பிள்ளைகளாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே இந்த விற்பனை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திலிருந்து ஆண்டவருக்கென்று நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ? சேலா பொருட்கள் கொண்டு வந்த பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். மேலே போயிட்டா இங்கே முன்னாடி கொண்டு வாங்க. கொஞ்சம் ப்ளஸ் பண்ணணும்ல. ஆசீர்வதித்த பிறகு நீங்கள் மேலே கொண்டு போய் இந்த முன்பகுதியில் வச்சுட்டிங்கன்னா பிறகு நற்கரணம் முடிஞ்ச உடனே நீங்கள் மேலே கொண்டு வந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆண்டவர் இது நமக்கு எப்படி என்றால், நமக்கு இந்த அறுப்பு கால ஸ்தோத்திர பண்டிகையிலே ஒரு பகுதி தான் இந்த விற்பனை விழா. இந்த விற்பனை விழாவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. இந்த கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தி இந்த வருடத்திலும் இந்த விற்பனை விழா ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் முழு இதயத்தோடு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய இந்த விற்பனை விழாவிலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் அவருக்கென்று கொடுக்கின்றோம். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் தருகின்றார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். டியூட்ரானமி சாப்டர் 8. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். டியூட்ரானமி சாப்டர் 8. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், பென்டட்ரூக் என்று சொல்வார்கள். அதாவது தோரா. எபிரேய பதத்திலே இந்த எல்லா ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும் இவை எல்லாவற்றையும் எழுதப்பட்டது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுமாறு ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய மகனாகிய மோசேயின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அப்படி வழிநடத்தி வருகின்ற வேளையிலே நீங்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், அவர் எவற்றின் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை குறித்து இந்த உபாகமம் நூலிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்கின்றோம். அந்த காணிக்கைகளை ஏற்று ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட என்றைக்குமே நம்ம பேரம் பேசக்கூடாது, டீல் பண்ணக்கூடாது. நீங்கள் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ ஆசீர்வதிப்பீங்க, அப்படி ஒருபோது நம்ம செய்யக்கூடாது. நான் 5 கொடுத்தா 10 கொடுக்கணும், 10 கொடுத்தா 20 கொடுக்கணும், 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம், அப்படி டீல் பண்ணவே கூடாது. ஆண்டவரிடத்தில் கொடுத்து பலனை செய், கடமை எதிர்பார்க்க, கடமை செய், பலனை எதிர்பார்க்க என்று சொல்லப்படும். நமக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் என்ன செய்கிறோம்? கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒரு பொழுதும் நமக்கு இவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கணும், நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை குறித்து இந்த பகுதியிலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் நீங்கள் பொருட்களாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டபடி பொருட்களாக நாம் என்ன செய்கிறோம்? கனிகளாக, பழங்களாக கொண்டு படைக்கின்றோம். இந்த விற்பனை விழா என்பது அதே போலதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலிருந்து அதை கொடுத்து ஏழைகளுக்காக, குறிப்பாக திருச்சபையில் உள்ள தேவையுள்ள பிள்ளைகளுக்காக கொடுப்பதற்காகத்தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு இந்த விற்பனை விழா என்று நமக்கு ஒரு பண்டிகையாக கொடுக்கப்பட்டு இதை ஆசரிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதிலே இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். 6ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? உபாகமம் 8:6 வாசிப்போமா? போதும்.
போதும் போதும். யாருடைய வழியில நடக்கணும்? திருப்பி வாசிங்க, அதை ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். கர்த்தருடைய வழிகளிலே நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் காட்டுகின்ற அந்த பரிசுத்தமான பாதை, அவற்றின் பாதைகளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழி நடக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றபடினாலே, நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகளிலே என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனாகி கர்த்தருடைய காட்டுகின்ற அந்த பரிசுத்தமான பாதைகளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, அடுத்தது என்னது வாசிங்க. அடுத்தது அதே வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவருக்கு யாருக்கு பயப்படணும்? திருப்பி அதில் போடுங்க, கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு, இல்லையா? காட்ஸ் ஃபியர். கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், நிபந்தனைகளை கற்றுக் கொடுக்கின்றார், இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு உத்தியோகத்திலேயோ பணியாற்ற நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி, ஒரு வேலையில் சேரும் பொழுது நீங்கள் இந்த ஆஃபீஸில் நீங்கள் இப்படி இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு என்னது? சேலரி. சும்மா உடனே போன உடனே 1 லட்சத்தை கொடுத்து வச்சிருவானா? வைக்க மாட்டான். நீங்கள் இப்படி இப்படி செய்யணும், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கணும், நீங்கள் இத்தனை டார்கெட் உங்களுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? கொடுப்பார்கள். அதே போல தான் ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பொழுது அவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சும்மா எது இஷ்டம் போல ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். முதல்ல உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே என்ன செய்ய வேண்டும்? நடக்க. நான் காட்டுகின்ற பரிசுத்தமான பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் நடக்க வேண்டும். அடுத்தது எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்படணும். ஆண்டவர் என்ன பயப்படணும்? என்ன ரொம்ப இது பண்ணுறாங்களா? த்ரெட்டன் பண்ணுறாங்களா? இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே நீங்கள் வாழ்நாள் சுகித்திருக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை என்ன செய்ய வேண்டும்? உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அடுத்தது வாசிங்க, அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக 3 காரியங்கள் இந்த பகுதியில் என்ன செய்கிறார்? 1, கர்த்தர் காட்டுகின்ற வழியில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகள் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். பிரியமானவர்கள், அதுக்கு முன்னாலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பா 40 இயர்ஸ் 40 வருஷம் நான் என்ன செஞ்சேன்? உன்னை கண்மணி போல நான் என்ன செய்தேன்? வழி நடத்தினேன். நான் ஒருவனே வழி நடத்தினேன். ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் வழி நடத்தினதையும் இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட 40 வருஷமும் என்ன சொல்கிறார்? உன்னுடைய வஸ்திரம் பழையதாக போகவில்லை, உன்னுடைய கால் என்ன செய்யவில்லை? வீங்கவும் இல்லை. இந்த 40 ஆண்டு காலம் நான் உன்னை வழிநடத்தி வந்தபடியினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பரிசுத்தமான பாதையிலே நடந்து எனக்கு பயந்து நான் கொடுத்த கற்பனைகளை கைக்கொள். இன்றைக்கு நம்ம கற்பனைகளை கைக்கொள்றோமா? ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட கற்பனைகள் கொடுத்திருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டிலும் கொடுத்திருக்காரு, புதிய ஏற்பாட்டிலும் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கற்பனைகளை கைக்கொள்கிறோம் என்றால் அதை நம்முடைய செயல்பாட்டிலே என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும், இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் 10 கற்பனைகளை கர்த்தாவே எங்களை இதயத்து பயத்தில் வேண்டும் சொல்லிட்டு அந்த அன்னைக்கு மறந்துடணும். அவ்வளோதான். ஆர்கன் மினிஸ்டர் போடுவாங்க. அந்த 10 கற்பனை சொல்லும்போது ரொம்ப அப்படி பவ்யமாக பண்ணுவாங்க. முடிஞ்ச பிறகு சர்ச்சு முடிஞ்ச பிறகு ஒன்றும் கிடையாது. அந்த 10 கற்பனைகளின் படி நடக்கவே கிடையாது. இது ரியல். இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்க திருச்சபைகளில் உதட்டளவில் தான் 10 கற்பனை, உள்ளத்தில் 10 கற்பனை இருக்காங்கிறது கேள்விக்குறிதான். பிறகு நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? சொல்லிக்கிட்டோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். ஏன் அந்த கற்பனைகளை கை கொண்டு அதன்படி செயல்பட்டானே எதுவும் குறைஞ்சு போதா நமக்கு? இல்லையா? புதிய ஏற்பாட்டில் என்ன கற்பனை கொடுத்துருக்காரு? இல்லையா? உன்னிடத்தை அன்பு கூறுவது போல பிறடத்தை அன்புவது. என்ன யாற்று இன்னைக்கு அன்பு கூறுதோம்? இல்லையா? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய கற்பனைகள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இந்த விற்பனை விழாவினுடைய மிக முக்கிய தத்துவமே டோக்கன் வாங்கிட்டு நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிருந்தோம்? வாங்கிட்டு திருட்டு போயிருந்தோம். அப்படி இல்லை.
நாம் அந்த டோக்கன் வாங்கி யாருக்கும் கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அதை கொடுத்து எல்லா டோக்கன்லையும் எல்லா இடத்துலையும் போய் நம்ம அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு தான் ஒரு விற்பனை விழா இல்லையா? அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பிடிச்சமான இடத்துல போய் நமக்கு எது தேவை அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு விற்பனை விழா அல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம போகணும், எல்லாச்சும் அன்பை பகிர்ந்து கொள்ளணும். அது ஒரு யூனிட்டி. அதற்காகத்தான் இந்த விற்பனை விழா என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கற்பனையின்படி முதல் பாயிண்ட், அவருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கின்ற பொழுது இந்த விற்பனை விழாவுக்குரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அடுத்ததாக 10ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். முதல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், இரண்டாவது நன்றி செலுத்த வேண்டும். அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்குது. இது அதிக முறை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது எப்படிப்பட்ட தேசம்? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்கள், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெய், ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அதாவது அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாருன்னா ஒரு செழிப்பான பகுதிக்கு தான் கொண்டு போறாரு. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்த வருகின்றார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனரம்யத்திலே நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கின்றோம், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செய். ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல திருச்சபையை தந்திருக்கின்றீர், நல்ல ஒரு கூட்டுறவை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதோடு மாத்திரமல்ல, நல்ல ஒரு சொசைட்டியில் இருக்கிறேன், நல்ல ஒரு ஃபேமிலியை நீங்கள் என்ன தந்திருக்கீங்க, நல்ல ஒரு ஜாப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நல்ல சுகத்தோடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய காணிக்கைகள் என்ன செய்ய வேண்டும்? படைக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தருவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு அவர் செய்த மகத்தான காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களை, இரண்டாவதாக முதல்ல கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மூன்றாவது எடுத்தவர்கள் வாசியுங்கள், 18ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. மூன்றாவது, அவரை மறவாதபடி என்ன செய்ய வேண்டும்? நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் அருமையாக கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியை எத்தனை பேர் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க? இப்போ இந்த பெண்கள் உபவாச ஜபத்தில் 32 வரை வாசிச்சிருக்கீங்க இல்லையாம்மா? தாய்மார்களில் நான் அவங்களோடு கூட இருக்கேன். 32 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உபாகம் 32 அதிகாரங்கள் அவங்க வாசித்து முடிச்சுட்டாங்க. இந்த 8ஆம் அதிகாரம் விசேஷத்தை எத்தனை பேர் நான் இந்த அதிகாரத்தை நிறைய முறை வாசிச்சிருக்கேன்? நீங்கள் சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க. இவ்வளோ பேர் தானா? 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ நீங்கள் பைபிள் படிக்கலன்னா தெரியுது. 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். இந்த அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் எதற்காக, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, எதுக்காக நினைப்பாயன்னு சொல்றாரு? ஆண்டவரை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஏன்னா அந்நிய தெய்வங்களை அவங்க நமஸ்கரிப்பாங்க, பாகால் தெய்வங்களை வழிபடுவாங்க. திடீர்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது இருப்பாங்க, திடீர்னு வழி மாறிடுவாங்க. அதற்காகத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருபோதும் மறவாதபடி என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதில் கொடுக்கப்படுது, எப்பா நான் உன்னை தேசத்தில் பிரவேசிக்க பண்ணும்போது உன் இருதயத்தில் என்ன வந்துடக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. உன்னை அருமையான தேசத்தில் கொண்டு போகிறேன், உன் இருதயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. யாருக்கு மேட்டிமை வந்தது? இருதயத்தில் யாருக்கு மேட்டிமை வந்தது? சொல்லுங்க, யாருக்கு மேட்டிமை? நேபுகாத்நேச்சருக்கு மேட்டிமை வந்துட்டு முடிஞ்சது கதை. மேட்டிமை வந்துட்டா இருதயத்தில், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இருதயத்தில் கடினத்தை வைக்கக்கூடாது, கசப்பை வைக்கக்கூடாது, வைராக்கியத்தை வைக்கக்கூடாது, கோபத்தை வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சுட்டு நானும் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது, கசப்பை வைக்கக்கூடாது, வைராக்கியத்தை வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சுட்டு நானும் விற்பனை விழாவை கொண்டாடுதோம்னா அது ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் என்ன செய்கிறோம்?
நன்றி செலுத்துகின்றோம். எப்படிப்பட்ட இருதயத்தோடு அவரை மறவாதபடி நாம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. அதான் அருமையா சொல்றாரு, உன்னை வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் கர்த்தராகிய தேவனை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கையிட்டு சேர பலனை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்ம வேலை செய்கிறோம், அதுக்கு பலத்தை யார் தராரு? அவர் தான் தரார். இன்னைக்கு நான் மினிஸ்ட்ரி பண்றோம்னா இந்த மினிஸ்ட்ரி பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை தராரு. இன்னைக்கு நீங்க தொழில் வளங்கள் செய்றீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தராரு. ஒரு டீச்சர்னா அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தராரு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர்ல அதுக்கு உங்களுக்கு ஞானத்தை தராரு, உங்களுக்கு நல்ல பலத்தை தராரு. நமக்கு பலன் இல்லாட்ட நம்மளால செய்ய முடியுமா? பணி ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நான் தான் உனக்கு என்ன செய்கிறேன்? பலனை கொடுக்க. நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் அதான் என்ன நினைச்சிருப்பா, என்ன நீ உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவன என்ன செஞ்சிட? சர்ச்சுக்கு வர நேரத்தை நீ குறைச்சிருத. உனக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற பொழுது உன்னுடைய இருதயம் மேட்டிமை அடைஞ்சிருது. நான் கொடுத்தேன், ஆனா உன்னுடைய இருதயத்தில் என்ன வந்துடுது? மேட்டிமை வந்துடுது. அது வரக்கூடாது. என்றைக்குமே ஆண்டவர் என்ன செய்யணும்? நினைக்கணும். இந்த உலகத்துல எல்லாம் ஆண்டவர் தான் தராருங்க. நமக்கு ஒன்றுமே நம்ம சுயபலத்தினால் நம்ம ஒண்ணுமே சம்பாதிக்கல. எல்லா சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் தருகின்றார். அதிலிருந்து தான் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கின்றோம். அப்ப அந்த ஆண்டவரை நமக்கு பலத்தை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார. அவரை ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அவரை நினைக்க வேண்டும். ஆண்டவரே நீர் தந்ததுப்பா என்று என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. உங்களை அந்த தேசத்துல பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீங்க அவங்கள மறந்துடாதீங்கப்பா, என்ன நினைவு கூறுங்க என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த விற்பனை விழாவில் ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கை படைக்கின்றோம். அந்த காணிக்கைகளை ஏற்று இந்த ஆசீர்வாதத்தை, இந்த விற்பனை விழாவுக்குரிய ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நம்மை மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி, 1, அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். 2வது, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை நன்றி செலுத்த வேண்டும். 3வது, அவரை ஒருபோதும் மறவாதபடி, ஆண்டவரே நீர் கொடுத்தது எல்லாவற்றையும் உமக்கென்று கொடுக்கிறேன் என்று அவரை ஒருபோதும் மறவாதபடி அவரை நினைவு கூறுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, இந்த விற்பனை விழாவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். 3வது, அவரை ஒருபொழுது மறவாமல் அவரை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் சிறுவரிசை முன்பாக வந்து இன்றைய நாளுக்கான மனப்பாட வசனங்களை கூறுவார்கள்.